இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய சம்பளத்துடைய பெரும்பகுதி இஎம்ஐக்கு போயிடுது. அதேதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க, அப்ப அந்த சம்பாத்தியத்துல இருந்து தானே நல்லது கெட்டதை செஞ்சுக்க முடியும். இது ஒரு நல்ல கேள்வி சார். என்னையே நம்பியே இருந்தா எப்படிங்க சார்? எனக்கு புரியலைங்க சார். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. நீங்க என்ன இஎம்ஐ இது? ஹவுசிங் லோன் சார். ஏன் அதை கட்டுறீங்க? நீங்க விட்டுருங்க. சாம்பார் அப்ப எனக்கு சார் 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட நகை இருக்குங்க சார். அவன் இன்னும் திருந்தலமாமா. அவர் அந்த காசுல ஹவுசிங் லோன் தானே கட்டுறாருன்னு. கட்டுறாருங்க சார். இல்லன்னு சொல்லுங்க சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இப்போ உங்க நகை அதுல இருக்கு. இருக்குங்க சார். அவர் காசா லோன் கட்டுறாரு. அப்ப மிச்சம் காசு இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? அவர் தாங்க சார் ஐடியா பண்ணணுங்க சார். ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவர் தாங்க சார் யோசிக்கிறீங்க. எல்லாமே நானே சொல்றதுக்கு எப்படிங்க சார்? ஜோக்கா ஐடியா கொடுங்க. ஐடியா பண்ணணும்ங்கறீங்கல, ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியா. ஐயோ என்னால முடியல சார். இப்ப ஆபீஸ் போறது அடிஷனல் ஏதோ பிசினஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணலாம். சிச்சி வாய் மூடு. ஏதாவது நிறைய பேருக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்கு. எப்படியோ பண்ணி நீ சரி பண்ணுங்கறீங்கல. ஆமாங்க சார். இவர் என்ன பண்ணணும்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் அவர் தானங்க சார் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். என்ன பண்ணுங்கிறது அவர் தானங்க சார் யோசிக்கணும். வீடு யாருடைய ஐடியா? ஐயோ எல்லா பக்கம் மன கட்டுறான். வீடு வந்து 2 பேரும் ஐடியாங்க சார். நோ, அதிக அழுத்தம் கொடுத்தது யார்? நான் தாங்க சார். மூஞ்சி மோரையும் பார் பண்ணி போயிடலாம் பண்ணி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் சேல்ஸ் அட்மின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ்ல இருக்க உங்க ஆளுக்கு வரவு செலவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சரிங்க சார். அப்ப இத வச்சா நகை அடமானத்துக்கு போகும்னு தெரியுமா தெரியாதா? போகும் அதை மீட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ அது எல்லாமே எனக்கு தெரியுங்க உங்க சார். போனஸ்ல தான் அதை மீட்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப போனஸ் கொடுங்க. என்னமாவது பண்ணிக்கன்னு ஆனா நீங்க நகர்த்துறது இருக்குல்ல, அது எப்படி சாரி? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. சார் மயக்கம் இருக்குங்க சார். இருக்கா? அப்ப நீங்க இந்த கழுத்துல போட்டுருக்கத அவர் தனக்கு உண்டானதுன்னு நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன எண்டு டைலாக் ஏடா கூடமா இருக்கு. இப்ப தப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது தோணும். சார். ஏன்னா பிரியாணில லெக் பீஸ் வச்சுட்டேன் இப்ப. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு பெண்ணை நீ வீட்டிலே இருன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு அடக்குமுறை மாதிரியா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா? அதே மாதிரி நீ வேலை பார்த்து கொண்டே இருன்னு ஒரு ஆணை நிர்பந்திப்பதும் தவறுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.